தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்வில் திருமிகு தாஸ் பாண்டியன் அவர்கள் வருகை தந்து பேச இருக்கிறார். அவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினராகவும் ஒரு ஆசிரியர் மலர் என்ற பத்திரிகையின் ஆசிரியராகவும் இருக்கிறார். அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். தமிழன் டிவிக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு கொலை சம்பவம். அதில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு அஞ்சலை என்ற பெண்ணும் இன்னும் அது போன்ற சிலரும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி பரபரப்பாக பேசப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது கொலை வழக்கில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அஞ்சலியை ஆர்எஸ்எஸ்லேருந்து பாஜகவில் 10 வருஷமோ 20 வருஷமோ இருந்த பொம்பளை அல்ல. இப்போ ஆர்எஸ்எஸ்லேருந்து பாஜகவில் வந்தவங்க, பாஜக அவங்க வந்தவங்க தான் உண்மையான பாஜகவுக்கு ஒரு 10 வருஷம் இருந்து 20 வருஷம் இருந்து அவங்க இந்த பாஜகவில் கொலை பண்ணிட்டாங்க, திருடிட்டாங்க சொன்னால் ஓகே. பாஜகவுக்கு அஞ்சலை சேர்ந்துட்டு கொலை வழக்கில் ஈடுபடுறாங்க. இது பாஜகலாம் ப்ரொஜெக்ஷன் பண்ணக்கூடாது. திமுகவுடைய வேலை என்னன்னா, இப்போ சேர்ந்தாங்க, சரி, ஏன் சேர்த்துக்கிட்டீங்க சார்? பாஜக சேர்ந்துட்டு இவங்க சேர்ந்து கொலை பண்ண போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியுமா? பாஜக சேர்ந்தவங்க பூரா கொலை பண்ண போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்கு அவங்க வந்தாங்க, அவங்கள கொலை ஒரு இதில் அவங்கள அரெஸ்ட். அவங்களோட ஏற்கனவே அவங்களோட நடவடிக்கைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே சார்? நடவடிக்கை தெரியும். அதாவது அஞ்சலைக்கும் ஆற்காடுக்கும் சொந்த பந்தங்கள் இருந்திருக்கும். அது அவங்களுக்குள்ள ஒரு நட்புகள். இவங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை. கட்சியில் சேர்ந்தாங்களே தவிர கட்சியில் உள்ளவங்கள நாங்கள் கொலை பண்ண சொல்லலை. அது கொலை மேட்டரில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அஞ்சலை போய் கொலை பண்ணான்னு கோர்ட்டில் தீர்மானிக்கணும். ஓகேவா? நீங்கள் ஒரு பாரதிய ஜனதா கட்சி கிடைச்சின்னா சன் டிவிலையும் சன் நியூஸ்லையும் போட்டுக்கிட்டே இருக்கீங்க பாரதிய ஜனதா கட்சின்ட்டு. சார், திமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே 100க்கு 100 பேரும் பெரியாரா, நியாயமானவனா, எல்லாம் ஏசு கிறிஸ்துவா? இல்லை, அதே மாதிரி பிஜேபிலையும் அப்படி எடுத்துக்கலாம்ல எல்லாருமே. சார், பிஜேபியில் நீங்கள் ஆர்எஸ்எஸ்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களை மோடியை மாதிரி ஒரு நேர்மையான பிரதமரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கேயாச்சும் சொல்லுங்கள். ஒரு என்னங்க, மொத்தமாக அதானி கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெளிநாட்டு அந்த உடன்பாடுகள் ஒப்பந்தங்கள்லாம் அவர் கையில் கொடுத்துட்டு பினாமி மாதிரி வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவர் தப்பே பண்ண. அதாவது உங்களுக்கு போன தடவை நான் சொன்னேன், பினாமிங்கிறது நான் பினாமி வச்சேன்னா, நான் பிரதமர் அப்படின்னா நான் பினாமி வச்சேன்னா என் குடும்பத்துக்கு அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பிக்கெல்லாம் நான் பெரிய பெரிய ஃப்ளைட்டு, வீடு, காடு, கரை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கணும். எனக்கு பினாமி. ஆனால் அதானி இருந்து என்ன பண்ண போகிறாரு? நான் என் வீட்டுக்கு செஞ்சுருக்கேனா, எங்கள் அக்காவுக்கு செஞ்சுருக்கேனா, எங்கள் அண்ணனுக்கு செஞ்சுருக்கேனா, இல்லை என் பேரில் வீடு இருக்கா, அந்த குடும்பத்தில் உள்ளவங்க இருக்கா, அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்குலாம் செஞ்சுருக்காரு, அவங்கெல்லாம் ஒரு பொறுப்புக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. அதெல்லாம் நீங்கள் எடுத்து கொடுங்க. நீங்கள் எடுத்து கொடுங்க. மீடியா இருக்குது, எதிர்கட்சி எத்தனையோ எதிர்கட்சி இருக்குது. பிஜேபிக்கு எதிர்கட்சியோட மோடிக்கு நிறைய பேர் எதிர்ப்பு இருக்காங்கங்க. ஐஎஸ் இருக்குது, ஐபி இருக்குது, எல்லாம் ரிப்போர்ட்டை எடுத்து கொடுங்க. அந்த மாதிரி எங்கள் பிரதமரில் நியாயமான கட்சி, நியாயமான பிரதமர். நீங்கள் ஆர்எஸ்எஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய கட்டமைப்பு இந்த உலகத்திலே இல்லை. அவ்வளோ நேர்மை, நீதி, நியாயமாக இருக்கானுங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இங்கே காமிக்கலை, நீங்கள் பார்க்கலாம். அப்படி ஒரு நேர்மையான அமைப்பு மூலமாக ஒரு அரசியல் முகம் காட்டி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இந்த மக்களவையில் ஏன் அப்படி பின்தங்கி போச்சு? ஏன் மக்களவையில் பின்தங்கி போச்சு? நாங்கள் தான் சார், நான் மெஜாரிட்டி ஆள்றீங்க. தனிமையில் 240 சீட் வந்துருக்கோம். இல்லை, கடந்த தேர்தலை விட கடந்த தேர்தலை விட நாங்கள் பின்தங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. எங்களுக்கு இந்த கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் எதிர்கட்சி, மற்ற பெரிய கட்சி காங்கிரஸை விட 140, காங்கிரஸே 100 தான், 100க்குள்ளே நாங்கள் 240 சீட்டு வந்திருக்கோம். இந்த மக்களுக்கே நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஏன்னா இது 3வது முறை. சில நெளிவு சுழிவெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இப்போது இவிஎம் மிஷினை வச்சு எல்லாம் ஓட்டு போடுறாங்க. திமுக காங்கிரஸ்காரன் கூவனா. காங்கிரஸும் போன தடவை 35 சீட்டு 100 சீட்டு வந்திருக்கு. 40க்கு 40 திமுக தமிழகத்தில். ஏன் இப்போ இவிஎம் மிஷின் எங்கே போச்சு? அதாவது இவிஎம் சில இடங்களில் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன் இங்கே 40க்கு 40 20 கொடுக்க முடியாதா சார்? அதெல்லாம் தவறு. அதாவது எதிர்கட்சிகள் என்ன பேசணுமோ அதை சரியாக பேசலைங்க. நாட்டு நடவடிக்கை பேசலை.
இப்போ வந்து முதலமைச்சர் சிற்றுண்டியெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஸ்கூலில் ஒரு 200 பிள்ளைக்கு 300 பிள்ளைக்கு சோறு ஆக்குறதுக்கும் தாய் தகப்ப 2 பிள்ளைக்கு சாப்பாடு ஆக்கி கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது. குவாலிட்டி இருக்குது, குவான்டிட்டி இருக்குது. ஆமாம், அதை பண்ணி தர முடியலன்ற சூழலில் தானே இவர் கொடுக்குறாரு. யார் பண்ணி தர முடியல? உங்களை யார் இலவசமாக போட சொன்னது? உங்களை யாருமே இல்லை. எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க சார், நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு சோறு போட்டுக்கிறோம். எங்களுக்கு இலவசமாக நீங்கள் பிச்சைலாம் போட வேணாம். யாரும் பிச்சைலாம் எடுக்கல. இப்போ நீங்கள் மொத்த மக்களோட பிரதிநிதி மாதிரி பேச முடியாதுல்ல, ஏன்னா மற்ற மக்கள் என்ன விரும்புகிறாங்கன்றது தெரியணும் சார். மற்ற மக்கள் விரும்புகிறானோ இல்லையா சார், தாய் தகப்பனுக்கு பிள்ளையை வளர்க்குறத விட வேறு என்ன வேலை சார் இருக்குது? இவன் கல்யாணம் முடிச்சு பிள்ளை பக்கிறதுக்கு எதுக்கு பார்க்குறான்? ஓசியில் போய் வெளியே போய் சோறு போடுறான், போய் சாப்பிட்டோம் நான் பிள்ளை பார்க்குறான். இல்லை, குழந்தை பிறந்த உடனே இந்த நாட்டின் குடிமகன், அந்த நாட்டில் உள்ள உரிமைகள் அந்த குழந்தைக்கும் கொடுக்கத்தானே வேணும் சார். நாட்டு கல்வியை கொடுங்க சார், மருத்துவத்தை கொடுங்க சார், வீட்டுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுங்க சார். போதும் எங்களுக்கு. நீங்கள் கடன் வாங்கி இந்த நாடை அடகு வச்சு கடன் வாங்கி எங்களுக்கெல்லாம் இலவசம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து சோறு போடணும் அவசியம் இல்லை. கல்வியை கொண்டு வருவதற்கு அந்த சோறு தானே பயன்பட்டது காமராஜர் காலத்தில். சார், காமராஜர் காலங்கள் வேறு, காமராஜர் காலங்கள் வேறு. இப்போ ஒரு முதலமைச்சராக வராங்க, அவங்க என்ன செய்யணும் நீங்களே சொல்லுங்கள். நான் இப்போ முதலமைச்சராக வரேன்னா நான் என்ன ஸ்மார்ட் சிட்டியை உருவாக்குறதுக்காக வரேன்? நான் ஃபஸ்ட்டு கல்வி, மருத்துவம் இது நான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ அதுக்கு முன்னாடி இருக்க உடை, உறையுள் சார், உடை, உணவு இதெல்லாம் இருக்குல்ல, எல்லாமே கொடுக்கணும் சார். அந்த 3ல் தான் இன்னும் நின்றுட்டு இருக்காங்க. இல்லையே, நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள். வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களும் வறுமையாக இருக்கிறவங்களும் தமிழ்நாடெல்லாம் கணக்கெடுத்து பார்க்கும்போது 99.99% இங்கே வறுமை இல்லைன்னு போட்டிருக்கான். தமிழகத்தில் வறுமை இல்லைன்னு போட்டிருக்கான். நீ இப்போ போய் சோறு போட்டீங்கன்னா அது வந்து சார் ஒரு 200 பேர் 300 பேருக்கு நீங்கள் எப்படி ஆக்கி போடுவீங்க? அன்றைக்கி முதலமைச்சர் போய் தொடங்கி வைக்கிறாரு, அன்றைக்கி நீங்கள் நீட்டாக ஆக்குவீங்க, சுத்தமாக ஆக்குவீங்க. அதை மாதிரி நீங்கள் வந்து காலம்பெல்லாம் போடுறீங்களா சாப்பாடு? அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? இப்போ ஒரு விருந்துக்கு போகிறோம், 1000 பேருக்கு சமைக்கிறாங்க, ஒரு நாளைக்கு தான் விருந்து. நீங்கள் டெய்லி போடுறீங்க. நீங்கள் எப்படி சுத்தமாக இருக்கும், எப்படி பொருள் இருக்குன்னு தரத்தை போய் நீங்கள் போய் ஆராய்ச்சி பாருங்கள். அதை தான் சோதனை பண்ணுறாங்களே, போய் அவரே சாப்பிட்டு பார்க்குறாரு. சார், நான் கிராமத்துலேருந்து வந்தவன், சத்துணவெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். ஒரு நாள் சாப்பிட முடியும், 9 நாள் அதை சாப்பிட முடியாது. நீங்கள் எங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் உழைச்சி எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல சாப்பாடை கொடுத்து நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புவோம். இது ஒரு பெரிய பெரிய சாதனையெல்லாம் இல்லை. நீங்கள் மருந்து இன்றைக்கி ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலு, நீங்கள் போய் பாருங்கள், மருந்தே இல்லை. ஹாஸ்பிட்டல் மட்டும் இருக்கு. மருந்து கொண்டு வாங்க, குடி தண்ணி, நல்ல குடி தண்ணி கொடுங்க, உணவு உடையெல்லாம் வாங்கிறதுக்கு எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, வீட்டுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க. உங்களுக்கு கொடுக்க முடியலன்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் இங்கே கேட்குறீங்க, அவர் அதாவது நமது பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுங்க, அதை பண்ணலையே. அங்கே கேட்க மாட்டேங்க. பாரதத்தை ஆள்றதுக்கும் தமிழ்நாட்டை ஆள்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது சார். நீங்கள் ட்ரெயினில் இருந்து, நீங்கள் ஊர்தியிலேருந்து, இப்போ பறக்கும் படையிலேருந்து, நீங்கள் வந்து பறக்கும் விமானத்திலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எல்லா இடத்துக்கும் தன்னுடைய டேக்ஸை வாங்கி தான் செலவு பண்ணிகிட்ருக்கு. மோடி வந்து பணத்தை எடுத்துகிட்டு அதோட சேர்த்து வித்தும் பண்ணுறாங்க. இல்லை இல்லை, ஏன் எதை விற்கிறாங்க? பொது நிறுவனங்கள்லாம் வித்துட்டாங்கல்ல சார். விற்ற பணத்தை நான் வந்து, இது வந்து வாதம் இல்லை, விவாதம். வாதம்னா என்னென்னா, நான் பொருளை விற்றோம்னா அந்த பணத்தை எடுத்து என் பாக்கெட்டில் வைக்கணும். நான் என் பாக்கெட்டில் வைக்கல. இன்றைக்கி நீங்கள் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க, 190 பேர் வேலை செய்ய மாட்டேங்கான், போய் பின் அடிச்சுட்டு வந்துடுறான். இதே டாடா கம்பெனி எடுத்துக்கோங்க, இதே அம்பானி அதானி கம்பெனி எடுத்துக்கோங்க, எவனாச்சும் உள்ளே போயிட்டு வெளியே வந்துட முடியுமா? ப்ரைவேட் கன்சன் எப்படி இருக்கு? கொஞ்சம் களை எடுக்கிறாங்க சார். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை கொஞ்சம் அப்படி சாடுறீங்க. அந்த முதலமைச்சரின் மருமகனும் அதானியும் சந்தித்தார்கள், பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி பேசினார்கள், அந்த மாதிரியான செய்திகள்லாம் உலாவுது. அது என்ன, அதாவது வந்து இதில் மட்டும் சேர்ந்துக்கிறீங்களா? பிரதமர் வந்து நாட்டு பிரதமர், நாட்டு பிரதமரை போய் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பையன் போய் பார்க்கலையா? என்னங்க நீங்கள் சண்டை போட்டு இது மாதிரி உலக பணக்காரரை இவர் போய் சந்திக்கிறார். பணக்காரர்லாம் இல்லை சார், ஒரு தொழில் நிறுவனம், கோடீஸ்வர பட்டியல் அவர் பாருங்க. ஒரு நாமிக்கை வாசிக்கு போய் சந்திச்சிருக்கலாம், அதானியை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் போய் வாங்கி பார்த்துருக்கலாம், ஏதாச்சும் பிஸ்னஸுக்கு பார்த்துருக்கலாம். அது அவங்களுடைய விருப்பம்.
அது நல்ல பிஸ்னஸ்ஸு கெட்ட பிஸ்னஸ்லாம் இருக்குல்ல. நல்ல பிஸ்னஸ் கெட்ட பிஸ்னஸ் மக்கள் போராடிட்டு இருக்காங்க அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி. யார்? பரந்தூர் விமான நிலையம் சார் விமான நிலையம் யார் வரக்கூடாதுன்னு போராடிக்கிட்டு இருக்குது? அங்கே விமான நிலையம் வைக்கக்கூடாதுன்னா அங்கே உள்ள மக்கள்லாம் போராடுறாங்க, எங்கள் விளைநிலத்தை வீணாக்குறீங்கன்ற மாதிரி. சார் ஒரு அரசுக்கு தேவைப்படும் போது இடத்த எடுப்பாங்க. இவ்வளோ நாள் விளைநிலத்தில் நீ விளைய வச்சு சாப்பிட்டுட்டு தான் இருந்த, அதுக்கு உண்டான ஊதியத்தை கொடுக்குறாங்க. விளைநிலங்கள் அரசுக்குள்ள மக்களுக்கு தேவைப்படுது. மக்களுக்கு தேவைப்படும் போது கொடுத்து தானே சார் ஆகணும். நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும், நாட்டுக்கு தேவைங்கும் போது நான் கொடுத்தாகணும். இந்த நாடும் இந்த தேசமும் தேச மக்களும் நமக்கு முக்கியம். ஓகேவா? முக்கியம். ஆனால் அவர்களுக்கு முக்கியம் உணவு தானே. உணவுக்கு தான் நம்ம சும்மாவா எடுக்கிறோம், பணம் கொடுத்து தானே எடுக்கிறோம். அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கணும், வேறு இடத்துல இடம் வாங்கிக்கணும்ல. சரி, உங்கள் தலைமையை பற்றி பேசுவோம். தமிழ்நாட்டில் ரைட், சொல்லுங்கள். தலைமை மாறுகிறது, அந்த சிக்கல்னால உள்ளுக்குள்ளேயே ஒரு பல பேர்கள் சிக்கலில் இருக்கிறாங்க, அதாவது மாற்று கருத்தோடு இருக்கிறாங்க. அடுத்த தலைமை சரியாக இருக்காது, இயங்காது என்றதும் சிலர் சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல தலைமை இருக்குது. ஆமாம், அண்ணாமலை தலைமை இருக்குது. அவருடைய ஆளுமை, அவரையே மாற்ற நினைக்கிறாங்க. அவரை மாற்றினா தமிழகத்தில் பாஜக வீழ்ச்சி அடையும். அண்ணாமலை அவர்களை மாற்றினா இந்த நிலைமையில நீங்கள் ஒரு பாஜகக்காரர். ஆமாம், நான் ஒரு பாஜகக்காரர். நினைவில் தான் இருக்குது. இல்லை என்னாலேயே ஒருவரை மட்டும் ஒரு தலைமைக்கு இவர் தான் தகுதியானவர் என்று சொல்லி கொண்டே இருக்கிறது சரி. இந்த நேரத்தில் உங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வருதுல, இந்த நேரத்தில் அவரை மாற்றினால் தலைமை, அதாவது மாநில தலைமையை மாற்றினால் கட்சிக்கு வீழ்ச்சி தான். இவர் தான் ஒரு 6 மாத காலம் படிக்க போறேன்றாரு. படிக்க போனாலும் அவர் வேலை கொடுத்துட்டு போவார். அவரை மாற்றினா ஏதாச்சும் ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்கள ஒரு ஆக்டிங் மாதிரி வேணால் போடலாம், மேற்பார்வையாளர் போடலாம், ஒரு அதாவது செயல் தலைவர் மாதிரி போடலாம். தலைவரை மாற்றக்கூடாது. தலைவரை மாற்றினா நாங்கள் தொண்டர்களே அதிர்ச்சி ஆயிடுவோம் சார். எங்களுக்கு நல்ல தலைமை இருக்கு, நீங்க நல்ல தலைவன் இருக்கிறார், இதுக்கு மேலே என்ன சார் தலைவன்? நீங்க அண்ணாமலையோட தீவிர ஆதரவாளரா? இல்லை, நான் கட்சி, எனக்கு பாரதிய ஜனதா கட்சி முக்கியம், தாமரை சின்னம் முக்கியம். மோடி தலைமையில் ஒரு நல்ல மனிதர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இப்போ நான்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன், ஏன் எனக்கு தலைவர் பதவி வேணும்னு நான் ஏன் கேட்கல? நல்ல தலைமை என்னை விட நல்லா பண்ணிட்டு இருக்காரு. உங்களை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆமாம், அடுத்தடுத்த தலைவர்கள் இருக்காங்கல்ல, பாரதிய ஜனதா கட்சியில் வேறு தலைவர் இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் ஒரு தகுதி இருக்கும் தானே, அவர்கள் அடுத்த இடத்துக்கு வரக்கூடாதா சார்? அந்த தகுதியெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு வயசு இருக்குது, அந்த வயசில் நம்ம ஒதுங்கிடுறோம். இப்போ இது நீங்கள் சொன்ன மாதிரி இது அண்ணாமலை தலைமை இருக்கக்கூடிய இந்த நேரம், நல்ல தலைமை, நல்ல தலைவர் கிடைச்சிருக்காரு தமிழ்நாட்டில். நல்ல ஒரு நேர்மையான தலைவர், உண்மையான ஸ்பீச்சு, தவறு இல்லாத ஒரு எண்ணங்கள், எல்லாத்தையும் அரவணைச்சி போகக்கூடிய ஒரு சாதி மதங்கள் இல்லாத ஒரு தலைவர், ஒரு உண்மையான தலைவர் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. சாதி மதமாக நினைக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் கோயம்புத்தூரில் அவர்கள் சாதி சார்ந்த இடத்துல போய் நிற்கிறாரு எலெக்ஷனில். இல்லை, கோயம்புத்தூர் அவர் ஊரில் சார். ஆனால் அவங்க சாதிக்காரங்க நிறைய சாதிக்காரங்களை நம்பி இல்லை சார். பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது, அவருக்குன்னு ஒரு தலைவருடைய தனித்தன்மை இருக்குது. அந்த நேர்மைக்காக போய் நிற்கிறாரு அவர். அந்த ஊரை விட்டு, என் ஊரை விட்டுட்டு நான் ஒரு ஊரில் போயிருந்து நிற்கிறேன் அப்படின்னா, நான் அதில் ஒரு 10-50 வருஷம் இருந்திருக்கணும், ஒரு 20 வருஷம் 25 வருஷம் அந்த ஊரில் இருந்திருக்கணும். அவர் அந்த ஊர்லேயே தான் இருக்கிறாரு. அதில் என்ன இருக்குது? அதில் தவறு இல்லையே. அண்ணாமலை ஒரு நேர்மையாளர் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆனால் அவர் வெளிநாடுகளில் பணத்தை கொண்டு போய் பதுக்க போகிறாரு, பதுக்கி இருக்காரு. அப்புறம் நிறைய பேர்கிட்ட கட்சிக்காக, கட்சி செலவுக்காக பணம் வாங்குறாரு. இதில் நிறைய கோடிகளை சேர்த்து வைத்திருக்கிறார் என்ற செய்திகளும் உலாவுகிறது. செய்திகள் சொல்லலாம் சார், நிறுவிங்க சார், நீங்கள் நிறுவிங்க. நாங்கள் அதுக்கு உண்டான தண்டனையை அவரே சொல்லுவார். எனக்கு இந்த மக்கள் இந்த தண்டனையை கொடுங்கன்னு அவரே சொல்லுவார். எங்களுக்கு தெரிஞ்சு அவர் எந்த பணத்தையும் எங்கேயும் போய் பதுக்கலை. இந்த நாட்டில் ஸ்விஸ் வங்கியில் போட்டால் கூட நாட்டுக்கு தெரியும், சும்மா இல்லை. நம்மளுடைய இந்தியாவினுடைய IBIS சும்மா இல்லை, நீங்கள் எங்கே பணம் கொண்டு போனாலும் தெரியும். அவருக்கு அந்த வேலை இல்லை. எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு நேர்மையான அப்படி கொண்டு போகிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் 4 கோடி அவர் நயினார் நாகேந்திரன் கொண்டு போனார்னு ஒரு செய்தி. ஆனால் அதுக்கான தீர்வு ஒன்றும் இல்லை, யார் கொண்டு போனார்றதையும் சரியாக கண்டுபிடிக்க. விசாரணைக்கெல்லாம் போயிட்டு தானே இருக்காங்க.
பணத்தை பிடிச்சிருக்காங்க, நேர்மையாக பணம் இருக்குது, பணத்தில் உதவியாளர் கையில் பிடிச்சிருக்காங்க. நீங்கள் யாருன்னு கேட்டோன்னே நாங்கள் வந்து நயினார் நாகேந்திரன் உதவியாளர்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த முறைப்படி போன வாரம் கூட நம்மளுடைய சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காரு. விசாரணை நடந்துக்கிட்டு தானே இருக்குது. ஆனால் உடனடியாக கண்டுபிடிக்க முடியாது சார். நடந்துக்கிட்டு இருக்கு விசாரணை. இது டிபார்ட்மெண்ட்லாம் சொல்லணும், இது இவர் பணம் இவருக்குள்ளது அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அரசுலாம் தீர்மானிக்கணும். இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பற்றி மிக தீவிரமாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசுகிறார் சீமான். திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அதே அளவில் விமர்சிக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? நாங்கள் வந்து சீமானை வந்து எப்படி நினைக்கிறோம்னா, ஒரு கரகாட்டக்காரனில் ஒரு பப்புன்னு இருப்பான்ல, அந்த மாதிரி தான் நினைக்கிறோம். நீங்கள் வந்து கத்தி பேசிட்டாப்புல லீடர் இல்லை. நீங்கள் வந்து முகலாய பேரரசும் செங்கிஸ்கானையும் மாவோயையும் சேக்குவாரையும் பெடல் காஸ்ட்ராவையும் கம்யூனிசம் பேசணுன்னா நீங்கள் தலைவர் இல்லை. எல்லாரும் இந்த படிச்சிருக்கான், எல்லாரும் பேசுவான், கத்தி எல்லாரும் பேசுவான். ஒரு ஒழுக்கம் இருக்கு, மரியாதை இருக்கு, தலைவனுடைய தன்மை இருக்கு. அது சீமான்ட்ட இல்லையே சார். சீமான் கட்சியில் உள்ளவர்களை ஒரு நல்லா ஒரு மைக்கில் ஒரு மேடையில் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நல்லா பேசிட்டாலே சீமானுக்கு பிடிக்காத. ஒரு 35 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க அவரை தலைவர் சார். 35 லட்சம் பேர் வாக்களிச்சு ஒரு மாற்று வேணும். எங்களுக்கு தெரியல மாற்று, ஒரு நல்ல மாற்று வேணும்னு நினைக்கிறோம். மாற்றுக்கு வந்து அவன் போடுறான். இளைஞர்களை ஏமாத்துறது தான். பிரபாகரன் என்னோட சாப்பிட்டார், பொட்டம்மன் எனக்கு மீன் குழம்பு கொண்டு வந்தார், நாங்களாம் பிரபாகரன் கூட பெரிய போராளி ஈராளின்லாம் பேசினா என்ன பண்ணுவான்? நீ பிரபாகரனை ஒரு செகண்ட் கூட பார்க்கல, ஒரு நிமிஷம்தான். அவர் யாரையும் பார்க்க விரும்பலை. இங்கேருந்து போனால் சினிமா எடுக்கிறவங்கள ஒரு நிமிஷத்தில் பார்ப்பாங்க. நீ பேசக்கூட இல்லை. இந்த பொய்களை கட்டவிழ்த்து விட்டு இந்த இளைஞர்களை கட்டி போடுற வேலை தான் சீமானுக்கு. ஒரு மரியாதை இருக்குது, ஒரு தலைவனுடைய பண்பாடு இருக்குது, ஒரு மக்களை எப்படி சேர்க்கறதுன்னு இருக்குது, அது வேணும்ல. அவர் தொடர்ந்து உங்களை விமர்சிப்பதற்கான காரணம், பாரதிய ஜனதாவை விமர்சிப்பதற்கான காரணம் சார், எங்களையெல்லாம் விமர்சிக்கிறதுக்கு அருகதை எதுக்கு நீ விமர்சிக்கிற? எங்களை விட நீ என்ன செஞ்சிட்ட நாட்டில்? நீ என்ன செஞ்சிட்ட? ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு 10 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்க. நீ ஏதாச்சும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்கிட்டியா, ஒரு கவுன்சிலரை உருவாக்கிட்டியா, இல்லைன்னா ஒரு எம்பியை உருவாக்கிட்டியா? இந்த தேசத்திற்காக ஏதாச்சும் செஞ்சிட்டியா, இல்லைன்னா இந்த தேச மக்களுக்காக ஏதாச்சும் செஞ்சிட்டியா? ஒன்றுமே செய்யலையே. நீ ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கியா சார்? இது வரைக்கும் நான் என்னுடைய தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு எங்கேயாச்சும் ஒரு கார்பரேஷன் ஸ்கூலில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாச்சும் புக்கு வாங்கி கொடுத்துருக்கியா, இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டை படிக்க வச்சிருக்கியா? உன்னோட தனித்தன்மையில் ஏதாச்சும் ஒன்று சொல்லு. தலைவங்கிற தன்மையில் ஒன்று சொல்ல. இப்போது அவர் அதெல்லாம் பண்ணலை. ஆனால் நடிகர் விஜய் வந்து வைரம் தங்கம்லாம் கொடுக்குறாரு. அது இப்போ தானே கொடுக்குறாரு. அவர் அரசியலுக்கு வரப்போறாரு, கொடுக்குறாரு. இப்போ அவரை விட இவர் பரவாயில்லன்னு சொல்ல வரீங்க? இல்லை 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 இல்லை, இப்போ கொடுக்குறது நீ ஆரம்பத்துலேருந்து செஞ்சுருக்கணும். நீ எப்போ நீ சம்பாதிக்கும் போது ஒருத்தனுக்கு தர்மம் நீ சம்பாதிக்கும் போதே கொடுக்கணும் சார். நீ இப்போ வந்து அரசியலுக்காக நான் புக்கை கொடுக்குறேன், நான் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறேன், நான் கட்டி பிடிக்கிறேன், அதெல்லாம் சினிமா போத தமிழகத்தில். இப்போ விஜயவும் சீமானையும் நீங்கள் வந்து தலைவராக ஏற்றுக்கொள்ளலை சார். விஜய் இவங்க நடிகர்களே நம்ம வந்து இவனுங்கெல்லாம் தலைவராக ஏற்றுக்கிடவே கூடாது சார். அப்படி சொல்கிறீங்க. எம்ஜிஆர் படத்தை போட்டு ஓட்டு கேட்குறீங்க. காலங்கள் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராமு, உங்களுக்கு ஃபேஸ்புக்கு இல்லாத காலம் சார். செல்லெல்லாம் இல்லாத காலம். அது சரி. இப்போ நீங்கள் இடைத்தேர்தலில் கூட பாமக நிற்கும் போது ஜெயலலிதா படங்கள்லாம் போட்டு அவங்க நடிகை தானே சார். இப்போ தான் டெவலப் ஆகிருக்கு. அவங்க வந்து நடிகையாக இருந்தால் கூட தன்னுடைய சொத்தை வந்து தமிழகத்தில் கொள்ளையடிச்சோ நம்மளுடைய அக்கா தம்பி பிள்ளைகளுக்கோ இல்லைன்னா நம்ம வாரிசுகளுக்கோ சேர்த்து வச்சு போல தமிழக மக்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால ஃபோட்டோ போட்டுப்பாங்க. நமக்கு அந்த நேரத்தில் அவங்க வரும்போதெல்லாம் நமக்கு செல்ஃபோன்லாம் இல்லை. நடிகர் வரும்போது செல்ஃபோன் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை. இப்போ எல்லாருக்கும் தெரியும். நடிகருக்கும் அரசியல்வாதிக்கும் கேரளாவில் வித்தியாசம் இருக்குது. போய் பாருங்கள் எப்படி அரசியல் பண்ணுறாங்க. ஒரு பெருமை இல்லை. அங்கேயும் உங்கள் ஒரு பதவி, அதாவது ஒரு எம்பி பதவி உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆமாம், அவரும் நடிகர். ஆமாம். அப்போ அதை எப்படி ஏற்றுக்கிறீங்க? இதை ஏற்றுக்க அதாவது வந்து அந்த மக்கள் இப்போ தான் ஒரு எம்பியவே தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுவும் போக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாம்ஸுக்கும் கட்சியினுடைய செயலுக்கும் அந்த எம்பியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நடிகருங்க முறையில் அவங்க தேர்ந்தெடுத்துக்க மாட்டாங்க. பிஜேபிக்கு ஓட்டு போடணும். மோடி தலைமையில் பிஜேபியில் நல்லாட்சி இருக்குது இந்த பாரத தேசத்தில் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறோம்.
பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு நடிகர் ஒரு பதவிக்கு வந்தால் அது சரி, மற்ற இடத்துல வந்தால் அது தவறா? அப்படி இல்லை சார். எங்களுக்கு வந்து நான் சொல்கிற காலங்கள்லாம் உங்களுக்கு இப்போவுமே சொன்னேன், செல்ஃபோன் இல்லை அந்த காலத்தில் நடிகரில் தேர்ந்தெடுத்தோம். இப்போ எல்லாமே இருக்கும்போது ஒரு நடிகரை தேர்ந்தெடுத்திருக்கோம்னா அது எங்களுடைய கட்சியினுடைய ஒரு மாண்பு சார். அதே மாண்பு இந்த 22ல் விஜயை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அதை ஒத்துக்க முடியாது சார். விஜய் வந்து இன்னைக்கு நீ அரசியலுக்கு வரணும்னா அரசியலுக்கு வரணும். நீ பிள்ளைங்களை கூப்பிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கறது, இன்னைக்கு வந்து கேஷ் கொடுக்கறது, இன்னைக்கு வந்து உதவி பண்ணுறது, இது எப்படி தெரியுது? இப்போ தொடங்குறாருன்னு நினச்சிக்கோங்க. இப்போ தொடங்கி என்ன அடுத்த வருஷம் ஆட்சிக்கு முதலமைச்சர் ஆயிருவியா? நேற்று தொடங்கி இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருவியா? ஆம் ஆத்மி அவர் கெஜ்ரிவால் எப்படி ஆனாரு சார்? ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு நடிகருக்கு வித்தியாசம் இல்லையா சார்? அதாவது ஐஆர்எஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு நடிகருக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம். நடிகருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு புகழ் இருக்கும், ஆனால் அந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸருக்கு அவ்வளோ இருக்காது. கொஞ்சம் பேர் தான். நீங்கள் படத்தில் 50 பேர்த்த அடிச்சிட்டீங்க, அதை நம்புறாங்களே நிறையா. அவர் நேராக வந்து அரசியல் அடிச்சிருவார் அப்படி தம்மால் டிமால்னு. அதை மக்கள் யோசிக்கணும். சினிமா வேறு அரசியல் வேறு. அதனால தான் நம்ம தமிழகம் இனி சாதி கட்டமைப்பிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரசிகர் மன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர் மன்றம் எஸ்சி மக்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்கள வந்து நீங்கள் வந்து அந்த அடிப்படையிலே வச்சுருக்கீங்க. இனி அவங்க மேலே வரல. நீங்கள் அந்த சினிமாவுக்குள்ளே வச்சு அதுக்கு இவ்வளவு இடஒதுக்கீடுகள்லாம் கொடுத்தும் அவங்க மேலே வரலன்னு சொல்கிறீங்க சார். இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா அதுலேயே பல பிரிவு இருக்குது சார். கிட்டத்தட்ட 74 76 உட்பிரிவுகள்லாம் இருக்குது. நீங்கள் எஸ்சி இல்லைன்னா 2 ஜாதி 3 ஜாதி இல்லை, பல உட்பிரிவுகள் இருக்குது. இதெல்லாம் அரசு கண்காணிக்காது. அரசுக்கு என்ன தேவையோ அவங்கள கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுருப்பாங்க முதலமைச்சரை. பிரதமர் வந்து திமுக வந்து ராசாவையும் திருமாவளவனையும் பக்கத்தில் வச்சுருப்பாங்க இந்த சாதி ஓட்டுக்காக. ஏன் இப்போ பிரதமர் அவர்கள் முர்மு அவங்கள பக்கத்தில் வச்சுக்கலையா சார்? முர்மு பக்கத்தில் வைக்கல, அவர் உயரத்தில் வச்சாங்க. பிரதமரோட உயர்ந்த பதவி ஜனாதிபதி பதவி. இந்த 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பாரதிய ஜனதா கட்சியும் அந்த தாழ்த்தப்பட்ட சொல்கிறாங்க அந்த பட்டியலினத்தவர்களே அதே நிலையில் தானே வைத்திருக்கிறது. இல்லையே, இப்போ எவ்வளவோ உயர்ந்து வந்திருக்காங்க சார். நீங்கள் எடுத்து பாருங்கள் இந்த 10 வருஷத்தில். அப்போ தமிழ்நாட்டில் மாத்திரம் உயரலன்றீங்க? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் இந்த ஆட்சி அமைத்து கொண்டு போகிறதும் ரெகுலராக நம்ம வந்து இந்த நாட்டை வழி நடத்துறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் 3 வருஷ காலம் 2.5 வருஷம் கொரோனா பீரியட்லலாம் இந்த 130 கோடி மக்களுக்கும் சாப்பாடை போட்டு இந்த நாட்டை கொண்டு போகிறது பெரிய கடினம். அது இந்த பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் அவர்களால் அதை மட்டும்தான் முடியும். இல்லை மற்றவெல்லாம் சொத்தை பாதி அவன் சேர்க்கறதுலே இருக்கிறான். இந்த தேசத்து மேலேயும் இந்த தேச மக்கள் மேலேயும் 2 கண்களாக வைத்து இந்த தேசத்தை பார்க்குற ஒரே பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள். இப்போ இந்த மாஞ்சோலை காலங்காலமாக அங்கே வேலை செய்தவர்களை எல்லாம் வெளியேற்றப்படுகிறார்கள். அவர்களுக்குன்னு வீடு கொடுக்கணும்லாம் சொல்லப்பட்டது, அதெல்லாம் இல்லை. இப்படி ஒரு நிலைமை இருக்கு. இதை உங்களுடைய பார்வை? அதாவது வந்து அரசு வந்து ஒரு தாய் தகப்பன் மாதிரி. மக்களுக்கு வந்து பசிங்கும்போது வேலையை தான் கொடுக்க சொல்கிறேன் நான். இந்த மாஞ்சோலை எஸ்டேட் பிரச்சனை வந்து அரசு முன்ன வந்து அதை எடுத்து அதுக்கு தீர்வு காணணும். ஆனால் லேட் பண்ணுது அரசு. ஏன் அப்படின்னா அதில் இருக்கிற 198 பேர் எஸ்சி மக்கள். அரசே சாதி பார்வை பார்க்கிறது. ஆமாம், அந்த 198 பேர் எஸ்சி மக்கள் தான் அந்த மாஞ்சோலை எஸ்டேட்டில் வேலை செய்கிறாங்க. இந்த மாஞ்சோலையோட இந்த எஸ்டேட்டோட இந்த இடம் வந்து இது ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரெவென்யூவில் பார்க்கணும். இது எதை சார்ந்தது? இந்த இடம் பஞ்சமி நிலத்தில் வருதா? இந்த இடத்த எந்த முறைப்படி இந்த இடத்த கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கணும். அதை எடுத்தாதான் இந்த மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இது எல்லாமே இந்த மக்களோட நிலம், எஸ்சி எஸ்டி மக்களோட நிலம். அது அவங்களுக்கு தான் சொந்தம்.
ஒரு ஷேர் மாதிரி போட்டு அந்த கம்பெனியை நடத்தி அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்று மிக பணிவன்போடு இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். இதற்கான அவங்களுக்கான ஒரு ஆதாரத்தை கொடுக்க, அந்த வாழ்வாதாரத்தை தர வேண்டும். கண்டிப்பாக. இதை அரசியலாக நீங்கள் கையில் எடுக்கிறீங்களா? இது அரசியலாக, ஏன்னா அது அந்த குத்தகை ஆண்டுகள் முடிந்து விட்டது, அதனால் வெளியேற்றுகிறோம்ன்ற ஒரு கருத்து இருக்குது. இல்லை இல்லை இல்லை, அதாவது உங்களுக்கு குத்தகை முடிஞ்சாலும் எப்படி தொழிலாளர் எப்படி வெளியே போக முடியும்? வேற யாருக்கையும் குத்தகை கூட வேண்டியதான், இல்லைன்னா அரசு எடுத்து நடத்த வேண்டியதானே? தொழில் செய்கிறவங்களை திடீர்னு வெளியே போனீங்கன்னா அவங்க எங்கே போவாங்க? அது தவறான ஒரு செய்தி. ரெண்டாவது, இதை அரசியல் ஆக்குறது திருமாவளவன் தான் இப்போ புதுசாக போய் மாஞ்சோலை மக்களுக்காக கண்ணீர் வடிக்கிறாரு. அது என்னன்னு தெரில. இல்லை, அவர் தொடர்ந்து இப்போ அவங்களுக்கு ஆதரவாக தானே பேசிகிட்டு இருக்கார். ஆமாம், இப்போ தான் பேசுகிறாரு. இதுக்கு முன்பாக கிருஷ்ணசாமி அந்த தோட்ட தொழிலாளர் மக்களை கூட்டி சேர்ந்து எல்லாத்தையும் எடுத்து போராடி அதில் ஒரு 11 கொலை நடந்துச்சு. 17 பேர் தாமிரபரணி ஆற்றுல 17 பேர் செத்தாங்க இந்த மாஞ்சோலை எஸ்டேட்டில் உள்ள மக்கள். அதற்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கல. அதுவும் திமுக பீரியடில் நடந்தது தான். இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த கொலையும் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் செஞ்சிச்சு. இந்த மக்கள் இப்பவும் பசியாக கிடக்குறாங்க. இதுக்கு இந்த திமுக ஒரு தீர்வு காண மாட்டேங்குது. அரசு தீர்வு காணணும்ல. இப்போ பட்டியல் இனத்தவர்கள் அந்த மாதிரி ஒடுக்கப்படுகிறார்கள், அவருக்கான உரிமைகள் கொடுக்கப்படுவதில்லை, இல்லை ஆதரவு கூட கொடுக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அதே நேரத்தில் பட்டியல் இனத்து மக்கள் குற்றச்செயலில் ஈடுபடுகிறார்கள், ரவுடிகளாகிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு செய்தியும் வந்துட்டே இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? பட்டியலின மக்கள் அவன் ரவுடி ஆகணும்னு அவசியமே இல்லை சார். ஒருத்தன் அவனை மிதிக்கும் போது அவன் அந்த வலி தாங்காமல் கத்தி எடுக்கிறான். பட்டியலின மக்கள் தொடர்ந்து ரவுடிசம் செய்து ரவுடித்தனத்தில் போகணுன்னு அவனுக்கு அவசியமே இல்லை. நீங்கள் எடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா அளவில் எடுத்து பாருங்கள், அவன் வேலை செஞ்சு தான் சாப்பிட்றான். அப்படியா ரவுடி ஆகுறாங்களா? அவங்க அவனை அடிமைத்தனம் படுத்தி அவனை மிதிக்கும் பொழுது, அடிக்கும் பொழுது, கொட்டும் பொழுது அவன் கத்தியை கையில் எடுக்கிறான். அதை கத்தியை கையில் எடுக்காமல் சட்ட ரீதியாக ஏன் அவர்கள் சட்ட ரீதியாக அதுக்கு தீர்வு காண முடியலையே. உங்களுக்கு தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாதி கொலைகள் தான், உங்களுக்கு சாதி கொலைகள் தான் அதிகம். அது அரசுலாம் தீர்வு காணணும். அரசு தூண்டிலாம் விடுது, அரசியல்வாதிகள் தூண்டி விடுகிறார்கள். அது இப்போதுள்ள அரசு மட்டுமா இல்லை இதற்கு முந்தைய அரசுகள் அப்படி? ரெண்டு அரசும் அப்படிதான் சார். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தாமிரபரணி, கொடியங்குளம் பிரச்சனை, பரமக்குடி பிரச்சனை, எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட பரமக்குடியில் 7 பேரை சுட்டாங்க சார். 1000 பேர் மேலே 2000 பேர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். இன்னைக்கு சசிகலா, தினகரன் போன்றவர்கள் இருக்கும்பொழுதே அதில் நீங்கள் அந்த ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது நடந்தது. தாமிரபரணி ஆத்தீங்கன்னா திமுக அரசு இருக்கும் பொழுது. அதே மாதிரி கொடியங்குளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தை அடித்து நொறுக்கி கிணத்துல கரோசின் ஊற்றுறான் சார் குடி தண்ணீரில். போலீஸ் மாதிரி ரவுடிகளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அடித்து நொறுக்கின காலமெல்லாம் போச்சு. அந்த மக்களை அடிமைப்படுத்தும் போது தான் அவன் வேதனை தாங்க மாட்டாமல் கத்தி எடுக்கிறான். நீங்கள் தென் மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோகுல்ராஜ் கொலை வழக்க பாருங்கள், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பிரியாவோட கொலை வழக்க பாருங்கள். நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் இந்த சாதி எஸ்சி மக்களோட பட்டியலினத்து மக்கள் அடித்து நொறுக்கப்பட்டு குனிய வைத்து அவர்களை நிமிர வைத்து நாசம் செய்கிறார்கள். அதாவது அவன் கத்தி எடுக்கிறான், அதில் ஒன்றும் தவறு இல்லை. இப்போ பட்டியலினத்து மக்களை வெகுவாக இந்த மாதிரியான நிலைகளுக்கு கொண்டு செல்கிறவர்கள் அதாவது பட்டியலினத்துக்கு மேலே இருக்கிற மக்கள், அந்த மேல் ஜாதி என்று ரொம்ப பெரிய உயர் ஜாதி இல்லாமல் அதுக்கு இடைப்பட்ட சாதிக்காரர்கள் என்று சொல்கிறார்கள். இதில் சார் மேல் சாதிங்கும்போது எங்களெல்லாம் பிராமணன் ஒன்றுமே பண்ணலை சார். பிராமணர்களால் நாங்கள் கோயில் குளத்துக்கெல்லாம் எங்களை வைத்தியநாத ஐயர்லாம் எங்களை கோயில் குளத்துக்கெல்லாம் கூட்டுட்டு சென்றவர்கள். பிராமணர்களை பற்றி நாங்கள் ஒருபோதும் குறை சொல்ல மாட்டோம். இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒத்துழைப்பு எங்களுக்கு ஒரு அதாவது ஒரு அரவணைப்பை கொடுக்கிறது இந்த பிராமண மக்கள் தான். ஆனால் பிராமணர்களுக்கு கீழே இருக்கிற ஒரு 10 சாதிகள் இருக்குது.
அது வந்து இந்த எஸ்சி மக்களை அடிமையாக வைத்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்ப்பனர்களால் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவங்க தானே அந்த சாதி பாகுபாடை ஏற்படுத்தியிருக்காங்க. இல்லை அது வந்து சார், பார்ப்பனர்கள் சாதிப்பாடை ஏற்படுத்தினா பார்ப்பனர் கீழே ஒரு 10 பெரிய சாதி இருக்குல்ல, அது பார்ப்பனருக்கு கீழே தானே இருக்காங்க. இவன் அடிமை தானே இந்த 10 இந்த 10 எஸ்சி மக்களை, பட்டியலினத்து மக்களை அடிமையாக வைக்கிறான்ல, அது எவ்வளோ பெரிய குற்றம். அது பெரிய தவறு இல்லையா? அந்த குற்றத்தை விட பார்ப்பனர்களோட குற்றம் அதிகம் தானே. பார்ப்பனர்கள் செய்கிறது குற்றமே இல்லை. அவன் நியாயமாக இருக்கிறான், நல்ல மனிதர்களாக இருக்கிறான், அவன் வேலையை செய்கிறான், எங்கேயாச்சும் கொலை பண்ணுறானா, கொள்ளையடிக்கிறானா, திருடுறானா, பார்த்தீங்களா? படிக்கிறாங்க, வேலையை செய்கிறாங்க, அவங்க முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. காஞ்சி கோயிலில் கூட அந்த பிராமணர்கள் தூண்டி தான் அந்த கொலையெல்லாம் நடந்துலாம் சொல்கிறாங்களே. பிராமணர்கள் அவர்களால் தூண்டப்பட்டு தான் கொலை நடந்தது. பிராமணன் செய்யல, ஒரு வார்த்தை சொல்லுவோம், அதுக்கு வந்து நீங்க வந்து மற்ற நான் பிராமின் கொலை செய்வோம், அதுக்கு பிராமணன் கொலை செய்வதும் தூண்டுவதும் ஒன்று தானே. இல்ல கொலை விட அது குற்றம். கொலை செய்யுன்னு சொல்லிருக்க மாட்டான், பேசுன்னு சொல்லியிருப்பான், இவன் கொலை செஞ்சிருப்பான். பிராமணர்களுக்கு அது வேலை இல்லை. அவங்க வந்து ஒரு நியாயமானவங்க, நேர்மையானவங்க, தன் வேலையில் குறியாக இருப்பாங்க. நம்ம வேலை செய்யணும், நம்ம படிக்கணும், நம்ம சாப்பிடணும், இருக்கிற உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி செல்கிறவர்கள் பிராமணர்கள். அவர்களை நான் ஒருபோதும் குறை சொல்ல மாட்டேன். பிராமின் செய்து வந்து பிராமணர்கள் செய்து வந்து நியாயம், உண்மை, அப்படி தான் இருக்கணும். எங்களுக்கு அவர்களுக்கு கீழே 10 ஜாதிகாரன் இருக்கான்ல, அதனால் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து அது ஒரு சந்தோஷம்தான். அதாவது சாதியே இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது ஒரு நேர்மையான வாதமாக ஏற்றுக்கலாம். இல்லை, சாதி கட்டமைப்பு தானே நம்ம நாடு. சார் நீங்கள் எங்கே போனாலும் சாதியை கேட்பான். ஸ்கூலுக்கு போங்க சாதி, ஃபஸ்ட்டு என் சர்டிஃபிகேட்டில் என் சாதியை தான் எழுதுவான். நீங்கள் அங்கே கேட்கலன்னா நான் பேசுகிறது தப்புன்னு சொல்லலாம். நீங்கள் எங்களை சின்ன வயசில் 1ஆம் கிளாஸில் சேர்க்கும் போதே என்னுடைய பச்சை மனசில் வந்து ஃபஸ்ட்டு சாதியைத்தானே சார் கேட்குறான். அங்கே எங்களெல்லாம் நாங்கள்லாம் படிக்கும்போது யார் யார் ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்க, யார் யார் வந்து இதெல்லாம் வாங்குறீங்க, எல்லாம் பெஞ்சு மேலே ஏற்றி நில்லுன்னு எங்களை அடையாளப்படுத்துகிறான். அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை எப்படி அடையாளப்படுத்துகிறான் பாருங்கள். ஒரு ஸ்கூலில் போய் அவன் சாதியை சர்டிஃபிகேட்டில் எழுதி அவனுடைய 1ஆம் கிளாஸ் சேர்க்கும்போது சின்ன வயசுலே யார் யார் ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்கெல்லாம் மேலே எழுந்திரிங்க. அப்போ எல்லாரும் பார்த்துப்பான், இவன் பூரா எஸ்சி, தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள். நீங்கள் அப்போவுமே விதையை அப்படியே விசிறி அடிக்கிறீங்க சார். அதனால சாதியை பற்றி பேசுறது ஒன்றும் தவிர அந்த பள்ளிகளில் அந்த மாதிரியான ஒரு செயல் வந்து இடஒதுக்கீடு அவர்களை உயர்த்த வேண்டும், கல்விகளை உயர்த்த வேண்டும் எண்ணத்தோடு தானே அதை அரசு பண்ண. அது நீங்கள் தனியாக கூப்பிட்டே செய்யலாமே. ஏன் அத்தனை 10-50 ஸ்டூடெண்ட் இருக்கான், அந்த 10 ஸ்டூடெண்ட் மட்டும் ஏன் பெஞ்சு மேலே? அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள் ஏன் அதை குறைவாக பார்க்கணும்? அதை எப்படி, அதை ஏன் தாழ்த்தப்பட்டவங்க மட்டும்தான் பெஞ்சில் ஏறி நில்லுங்கிறான். நீங்கள் வந்து கூட உயர்த்தப்பட்டவன் நில்லுன்னு சொல்லலையே. தாழ்த்தப்பட்டவனை அடையாளம் காட்டுறான். இவன்லாம் தாழ்த்தப்பட்டவன், பெஞ்சு மேலே ஏறி நிற்கிறான், இவன் எல்லாரும் பார்த்துக்கோங்க. அங்கே தான் உங்களுக்கு கட்டமைப்பு தொடங்குது, கட்டமைப்பு உடைகிறது. இதில் என்ன தலைவர், எத்தனை தலைவர் வந்து என்ன சார் பண்ணுறது? பட்டியலினத்து தலைவர்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுலாம் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் இந்த மாதிரியான மாறுபாடுகளை எதிர்த்து அது சரிசமமான ஒரு சமத்துவமான சூழலை கொண்டு வர ஏன் தயங்குகிறார்கள் சார்? சமத்துவத்தை கொண்டு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர் தலைவர்கள் உருவாகிறார்கள். அவர்கள் எல்லோரும் இந்த மக்களுக்காக போராடுகிறார்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது. சில தலைவர்கள் மட்டும்தான் போராடுறான். சில தலைவர்கள் அவன் எம்எல்ஏ சீட்டு வாங்கணும், அவன் எம்பி சீட்டு வாங்கணும், தன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் போராடுறான். ஓகேவா? இந்த மக்களுக்காக போராடல. இந்த சமூகமே வேண்டான்னு சொன்னால் கூட இந்த எஸ்சி சமூகமே வேண்டான்னு சொல்ல ஒரு சமூகம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அதை கூட இந்த அரசு செய்ய மாட்டேங்குது. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து நீதி கிடைக்குவாங்க? ஒரு எஸ்சி என்பது வந்து ஒரு முத்திரை குத்துப்பட்டது. அதாவது வந்து இவர்களுக்கு வந்து சில இடஒதுக்கீடு வேணும், அதுக்காக ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு எஸ்சிங்கிற ஒரு முத்திரை குத்தப்பட்டது. இவன் அப்படி நினைக்கல. எல்லாத்துலேயும் இவன் தாழ்மையாக நினைக்கிறான். இவனை கீழே போட்டு மிதி, இவனை செருப்பு தைக்க சொல்லு, இவனை வீடை கழுவ சொல்லு, இவனை பாத்ரூம் கழுவ சொல்லு, இவன் தான் எஸ்சி அப்படின்னு கொண்டு வரான். அதையே இப்போ குலத்தொழில், அதாவது ஏற்கனவே அவர்கள் செய்த தொழிலை செய்யுங்கன்னு சொல்லி உங்கள் அரசு ஒரு ஃபார்முலா. அது தப்பான வாதம். குலத்தொழிலை செய்யின்னு சொல்லலை. உன் குலத்தொழில வாரிசு வர நீ வந்து உங்கள் அப்பா உங்கள் தாத்தன் செஞ்ச தொழிலை நீ செய்யிடான்னு சொல்லலை மத்திய அரசு. உன்னுடைய குலத்தொழிலே நீ செய்கிறியா,
இல்லை நீ படிச்சுட்டு நீ வேற வேலைக்கு போறியா, குலத்தொழிலை செஞ்சனா உனக்கு லோனு தரோம், வாங்கி செய், கஷ்டப்படாத அப்படின்னு தான் அரசு சொல்லுது. நீங்க படிக்கிறியா உனக்கு லோன் தரேன்னு சொன்னா அதுல ஒரு படிக்கிறதுக்கும் லோன் தரோம், நீ குலத்தொழில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு 10 பேரும் படிக்க மாட்டேங்கான் சார். இப்போ நான் படிக்கல, என்னுடைய அண்ணன் தம்பிங்க படிச்சுட்டான், அக்கா தங்கச்சிக்கு படிச்சிருக்கு, எனக்கு ஏறல. அப்போ நான் என்ன பண்ணுவேன், தொழில் செய்ய தானே போவேன். அதை சொல்லணும்னு அவசியமே இல்லையே உங்களுக்கு. அரசு அதை வந்து எடுத்து, அதாவது வந்து சில பேருக்கு ஒரு பார்வர் ஷாப் வைக்கிறதுக்கு காசு இருக்காது. நீங்கள் வந்து மரத்துக்கடியில், ஆலமரத்துக்கடியில் முடி வெட்டுறதுக்கும் சென்னையில் ஒரு பார்வர் ஷாப் வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா? ஒருத்தன் சென்னையில் வந்து பார்வர் ஷாப் வச்சுன்னா குறைஞ்சது 5 லட்ச ரூபா வேணும். அந்த 5 லட்ச ரூபாய்க்கு எங்கே போவீங்க நீங்கள்? அரசு சொல்லுது நான் லோனு தரேன், நீ தொழில் பண்ணுங்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தா, உன் தொழிலை நீ செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் லோனு தரேன். நீ படிக்கதா இருந்தாலும் லோனு தரேன். குலத்தொழிலை நீ தான் செய்யணும், இது உன் தொழில் அப்படின்னு அரசு எங்கேயுமே சட்டம் போடலையே. எங்கே சொல்லியிருக்கு? ஆனால் மறைமுகமாக அதை வந்து தூண்டுறது மாதிரியான ஒரு ஏன் நமக்கு அறிவு இல்லையா சார்? மறைமுகமாக தூண்டுனா நம்ம ஏன் தொழிலை போய் செய்கிறோம்? குப்பாள்றான், உங்களுக்கு வந்து பாத்ரூம் கழுவுறான், அவன் பிள்ளைகளை படிக்க வச்சு பெரிய பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கெல்லாம் படிக்க வைக்க தான் சொல்கிறோம், அரசு சலுகை கொடுக்குறோம். படிக்க வைக்க வேண்டியதானே சார்? நம்ம என்ன தொழிலாக பண்ண சொல்கிறோம்? நீ உன் பிள்ளைய படிக்க வை, இதுக்கு மேலே என்ன இருக்குது? வேறு ஓசி நீங்கள் வந்து ஃப்ரீயாக வேறு சாப்பாடு போட்டுறீங்க, காலையில் போடுறீங்க, மத்தியானம் போடுறீங்க, இதுக்கு மேலே என்ன இருக்குது? அப்போ சாப்பாடு போடுவது நல்லதுன்னு சொல்கிறீங்க? நல்லதுன்னு சொல்ல வரல, சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்ல வரேன். ஆமாம், எங்களுக்கு வேலை வாய்ப்பு தான் சார் நல்லது, வீட்டுக்கு ஒரு வேலை வாய்ப்பு. இப்போ அடுத்த 26 தேர்தலில் அதிமுக வந்து ஒரு 150ற்கு மேலான இடங்களை எடுத்துக்கொண்டு ஒரு 70க்கு மேலான இடங்களை நடிகர் விஜய் தலைமையிலான அந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுப்பதாக பேசப்படுகிறது என்று ஒரு செய்தி. இதை எப்படி பார்க்குறீங்க? அப்போ விஜய் தான் முதலமைச்சரா? எடப்பாடி முதலமைச்சர் இல்லையா? 150க்கு மேலே இருக்கிறவங்க தானே முதலமைச்சர் ஆவாங்க சார். அண்ணா திராவிட 150 இருந்தாலும் வின் பண்ணுறது எவ்வளோ வின் பண்ணும்? இல்லை, இவங்க இருவரும் 70 தோத்துட்டீங்கன்னா இருவரும் சேர்ந்துட்டா ஆட்சியை பிடித்து விடலாம். இருவரும் சேர்ந்துட்டு நீங்கள் 150 சீட்டு உங்களுக்கும் 134 சீட்டு ஏடிஎம்கே, 100 சீட்டு விஜய், 100 சீட்டு விஜய், 134 சீட்டு விஜய்க்கும் போது ஏடிஎம்கே வந்து 80 சீட்டு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? 40 சீட்டு விஜய் இருந்து தானே கடன் வாங்கினா. அப்போ விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரா? அண்ணா திமுக இரட்டை இலை முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுத்துருமா? இப்போ ஆந்திர பிரதேசம் மாதிரி துணை முதல்வர், அப்புறம் பவன் கல்யாண் துணை முதல்வர்னு போட்ட மாதிரி விஜய் துணை முதல்வராக போட்டுக்க போகிறாங்க. விஜய் துணை முதல்வரா வருவாரா, முதல்வரா துணை முதல்வரா? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அது ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்காதா? அதெல்லாம் விஜய் வந்து முதலமைச்சராக தானே வர்றாரு சார். எடப்பாடி முதலமைச்சர், 2 முதலமைச்சர் ஒரு நாட்டுக்கு எப்படி? துணை முதலமைச்சர் கேட்க மாட்டாங்க. திராவிட பாரம்பரியத்தில் கிட்டத்தட்ட 72லேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 50 வருஷ காலமாக கட்சி இருக்குது. அந்த கட்சி துணை முதல்வரை ஏற்றுக்கிட்டு முதல்வர் பதவி விஜய்க்கு விட்டு கொடுத்துருமா? சான்ஸே இல்லை. வரக்கூடிய தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி தான் வெற்றி பெறும் 26. அந்த கட்டமைப்பையும் அந்த கூட்டணியும் நாங்கள் உருவாக்குவோம். எங்களுடைய அண்ணாமலை தலைவர் உருவாக்குவார். எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில் வரப்போகிறாங்க அது இனிமே தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம். எங்கள் மேலிடத்தில் கேட்டு எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுப்பார். பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய கட்சி, தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்கிற கட்சி, நேர்மையான கட்சின்னு கூட சொல்கிறீங்க. இன்றைக்கி ஏன் தனித்து நிற்கக்கூடாது சார்? நாங்கள் தனித்து நிற்பதுக்கு எங்களுக்கு ஆசை தான். தனித்து நிற்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசை. சில கட்சி லீடர், 2ஆம் கட்ட லீடர், 3ஆம் கட்ட லீடர்லாம் இருக்காங்க. எங்களுக்கு இப்போ கூட்டணியாக நிற்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. தனித்து நின்னா நமக்கு வந்து சில இதை மாதிரி தான் நாங்கள் முதலமைச்சர் வேணும்னு கேட்டுட்ருக்கோம். நாங்கள் தனித்து நிற்காமல் கூட்டணியாக நின்னா எங்களுக்கு வரணும்னு ஒரு நம்பிக்கையில் தான் கூட்டணி சேர்க்குறோம். எங்களை நம்பி கூட்டணி கட்சியெல்லாம் பாராளுமன்றத்தில் சேர்ந்துருக்குல்ல, அவங்களெலாம் நாங்கள் கட் பண்ணி விட முடியாதுல்ல. இப்போ நீங்கள் கூட்டணிகளோடு சேர்ந்து 26 சந்திக்கிறீர்கள் என்றால் நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர்? ஆமாம், நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளர். அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர். ஆமாம். அதற்கு உங்களோட கூட்டணி கட்சிகள் ஒத்து வரும். நாங்கள் ஒத்து வர வைப்போம். ஆமாம். அப்படியே உடைச்சிருவீங்க? உடைக்கலாம் மாட்டோம், பேசுவோம். ஒரு நல்ல ஒரு அறிவு சார்ந்த
ஒரு நேர்மையான தலைவனுக்கு அந்த சீட்டு, முதலமைச்சர் சீட்டு வேணும் சார். எல்லாரும் உட்காரக்கூடாது. நாங்கள் உட்கார்ந்தோம்னா, எங்களுடைய அண்ணாமலை தலைவர் முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்தாருன்னா, இந்த நாட்டுக்கு வீட்டுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுப்போம். தண்ணீர் பஞ்சம் இருக்காது. மருத்துவம், அதாவது இப்போ இருக்க ஜிஹெச்சிலேருந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வெளியே என்ன மருந்து கிடைக்கோ அந்த மருந்து நாங்கள் ஜிஹெச்சில் கொடுப்போம். அதே மாதிரி இன்றைக்கி இருக்க டிரான்ஸ்போர்ட்லாம் கட்டமைக்கப்படும். தொழிலாளர் தோழர்கள் எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் இருக்காது. விவசாயிகளுக்கு சப்சிடியோட லோனு தருவோம். அதே மாதிரி இன்னைக்கு இருக்க எலக்ட்ரிசிட்டி போர்டு பிரச்சனையை நாங்கள் தீர்ப்போம். அதற்காக சோலார்களை கிராமப்புறத்தில் வளர்த்து கிராமப்புறத்தில் அந்த எலக்ட்ரிசிட்டியை நாங்கள் உருவாக்குவோம். இப்போ கூட இந்த சோலாரில் அரசாங்கம் அந்த தகடுகளை பயன்படுத்துவதில் ஒரு வேறுபாடு காமிக்குது. அதாவது அதானிக்கிட்ட வாங்கினா சப்சிடி கொடுக்குறாங்களாம், மற்ற இடங்களில் வாங்கினா அந்த சலுகை கிடையாது. ஆனால் மற்ற இடங்களில் வாங்குகிற அந்த தகடுகள் நீண்ட நாள் உழைக்கிறது, இது அவ்வளோ நீண்ட நாள் உழைப்பதில்லை என்று அதை நிறுவுகிறவர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் போய் அரிசி கடைக்காரன் கொடுத்தோன்னா வாங்கிட்டு வந்துடுறீங்களா? 4 அரிசி 5 அரிசியை எடுத்து பார்க்குறீங்கள, உங்களுக்கு ருசியாக இருக்க அரிசியை தானே வாங்கிட்டு போகிறீங்க. அதை மாதிரி தரம் வேண்டுமா, உழைப்பு வேண்டுமா பார்த்துட்டு தகுட வாங்குங்க. இல்லை, இப்போ அதானிக்கிட்ட தான் வாங்கி ஆகணும். அப்படி வாங்கினா வாங்கி ஆகணும்னு சொல்லலை, அதானிக்கிட்ட தான் வாங்கி ஆகணும்னு ஆல்டர்னேட்டிவ் இருக்காதுல்ல. நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறீங்களே. இல்லை, அவரிடம் வாங்கினால் மட்டும்தான் சப்சிடி கொடுக்கப்படுகிறது. நீங்கள் சப்சிடி வேணுமா, உங்களுக்கு தரம் வேணுமா? சப்சிடி தேவையில்லைன்னு தரத்தை போய் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை போய் வியாபாரம் பண்ணுங்கள் சார். இதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு தான் வாங்கணும்னு நாங்கள் சொல்ல. அதானி கம்பெனி மட்டும் இருந்துச்சுன்னா, அரசு ஒரு மானியம் கொடுக்குதுன்னா எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியது தானே. எதுக்கு அந்த கம்பெனிக்கு மட்டும்? அதுவும் தரமில்லாத பொருள் அப்படி கொடுக்க முடியாது. அதாவது அரசில் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க, உங்களும் எனக்கும் அவருக்குமா கொடுக்குறான்? அந்த லைசன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு தான் கொடுக்குறான். அது ஒரு வழிமுறைகள். அது ஒரு ஆள் தான் லைசன்ஸ் வச்சுருக்கிறாரா? இல்லை, ஒருத்தரோ 2 பேரோ வச்சுருப்பாங்க. அந்த வழிமுறைகள் இருக்குல்ல, அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இது அரசோட திட்டம் தானே. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பேருந்து எல்லாம் சரி பண்ணுவோம், அதெல்லாம் நீங்கள் 26 அறிக்கையை இப்போ சொன்னீங்க. அப்படி வந்தீங்கன்னா அந்த பேருந்தெல்லாம் சரி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதையும் தனியுடைமை, அதாவது தனியாருக்கு கொடுத்துருவீங்களா? சார், நல்லா இருக்கும், மக்களுக்கு தனியார் தான் வேணும், சப்சிகேட்டடாக இருக்குது, சீட்டு நல்லா இருக்குது, பஸ்ஸு நல்லா இருக்குது, குறிப்பிட்ட நேரத்தில் போகுது, டிக்கெட் விலை கம்மியாக இருக்குன்னா மக்கள் எனக்கு ப்ரைவேட்டு தான் வேணா ப்ரைவேட்டு, அரசு தான் வேணா அரசு. மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்போம். இப்போ இந்த நாடாளுமன்ற கூட்டத்தோட தொடங்குறதுக்கு முன்னாடி அதற்கான ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதில் நிதிஷ்குமார் கட்சியினர் யாரும் கலந்து கொள்ளவில்லையே. நல்லது தானே, ஒன்றும் கேட்கல அப்படின்னு அர்த்தம் தானே. கலந்துக்கிட்டால் ஏதாச்சும் கோரிக்கை வைப்பாங்க, எந்த கோரிக்கையும் வைக்கலையே, நல்லது தானே. இப்போ இந்த 2 மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும்னு கேட்டாங்க. அதை உங்கள் அமைச்சர் ஒருத்தர் அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். ஆமாம், கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் கொடுக்க முடியாது தான். இதனால் இந்த 2 கட்சிகளும் அவங்கள ஆதரவு அதெல்லாம் வாபஸெல்லாம் வாங்க மாட்டாங்க. 5 வருஷம் வரைக்கும் எங்கள் கூட தான் இருப்பாங்க. மிரட்டி வச்சுருக்கீங்களா? மிரட்டியெல்லாம் வைக்கல, அவங்களுக்கு தெரியும் இது நல்ல கட்சி, நல்ல தலைவர் அப்படின்ட்டு. சார், சிறப்பு அந்தஸ்து நீங்கள் கேட்குறீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தையும் பிரிக்க முடியாதுல்ல சார். அதில் ஒரு சட்டம் ஒழுங்கு இருக்குல்ல, சட்டம் ஒழுங்கு இருக்குது, அதுக்கு என்ன தேவையோ அதை இந்த நாடு பிரிஞ்சிடக்கூடாதுல்ல. இப்போ ஆந்திர மாநிலத்துக்கு எல்லா மாநிலங்களையும் விட அதிகமான நிதி வேணும்னு கேட்குறாரு அவர். அதை அரசு கொடுக்குமா? அப்படி கொடுத்தால் மற்ற மாநிலங்களோட நிலை என்ன? இல்லை, அதாவது அது ஒன்றுபட்ட மாநிலமாக இருந்துச்சு, நல்லா இருந்த மாநிலம் தான் அது. இந்த காங்கிரஸ் அரசு, சிதம்பரம் அவர்கள் அதை பிரித்து கொடுத்தார்கள். அது எதை வாங்கிட்டு பிரித்து கொடுத்தாங்கன்னு என்னன்னு நமக்கு தெரியாது. அதை பிரித்து தெலுங்கானாவை நாசம் பண்ணிட்டாங்க. கட்டமைப்பே நாசமாக போச்சு. உங்களுக்கு ரோடு வேணும், வீடு கட்டமைப்பு வேணும், எலக்ட்ரிசிட்டி வேணும், மருந்தகம் வேணும், குடி தண்ணீர் வேணும். இதெல்லாம் அந்த கட்டமைப்பு உடைஞ்சதுனால உங்களுக்கு ஒரு தேசத்தை பிரிக்கும் போது அந்த இங்கே உள்ள இதெல்லாம் எங்களுக்கு வர்றதுக்கு சாத்தியம் இல்லைல்ல. அதனால் அதை டெவலப் பண்ண வேண்டிய கட்டாயம் மத்திய அரசுக்கு இருக்குது. கேட்டால் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி கொடுக்கும்போது மற்ற மாநிலங்கள்
அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்களே எங்களுக்கு ஏன் தரலன்னு ஒரு பிரச்சனை மற்ற மாநிலம் பிரிக்கலைல்ல. உங்களுக்கு தமிழகத்தை எங்கே பிரிச்சிருக்கு, குஜராத்தை எங்கே பிரிச்சிருக்கு, ஹரியானாவை எங்கே பிரிச்சிருக்கு? பிரிக்கப்பட்ட மாநிலங்கள். அதில் வந்து அந்த கட்டமைப்பு கஷ்டப்படுற மக்களுக்காக வந்து இந்த நாடு செய்யுமோ தவிர எல்லா மாநிலங்களும் கொடுக்கணும் அவசியம் இல்லையே. அதாவது உங்களுக்கு ஆதரவு நிலையில் இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி இவரும் இப்போ ஆதரவு நிலையில் இருக்க, எப்படி ரெண்டு அவங்க எதிரெதிராக இருக்காங்க, ஆனால் நீங்கள் எப்படி அவங்கள சேர்த்து வச்சுருக்கீங்க? சார், அதாவது வந்து ஒரு முதலமைச்சர், இன்னொரு முதலமைச்சர், இவங்க அந்த நாட்டில் வந்து ஒரு பாரத தேசத்தில் வந்து ஆந்திராங்கிறது ஒரு சிறிய ஒரு தனி தேசம் இல்லை, பாரத தேசத்தில் உள்ள நாடு. அதில் ரெண்டு முதலமைச்சர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம தேசத்துக்கு தானே அசிங்கம். அதனால் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி வைப்போம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காம்ப்ரமைஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை நீங்கள் தான் உடச்சி விட்டீங்கன்னு பேசுகிறாங்க, இப்போ எல்லாம் சேர்க்க போகிறீங்களா? நாங்கள் உடச்சி விடல, அவங்களாம் உடஞ்சிக்கிட்டாங்க. நாங்கள் இது எங்களுக்கு உடச்சி விட்ற வேலையெல்லாம் இல்லை. எடப்பாடி அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் பிடிக்காதனால அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய உறவு சரியில்லாதனால அவங்க பிரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு அன்பான உறவு இருந்துச்சு முன்னாடி. அவங்க இவங்களுக்கும் தினகரன் இவங்களுக்கும் மொத்தம் அந்த குடும்ப பிரச்சனைகள், சாதி பிரச்சனைகள் இந்த மாதிரி வந்தோன்னே உடஞ்சிட்டாங்க. இதை கண்டிப்பாக எங்கள் கையில் வந்துச்சுன்னா எங்களுடைய அண்ணாமலை தலைவர் கன்சிடர் பண்ணி மேலே மோடி அவர்கள் கூப்பிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. இப்போ திமுகவும் அதிமுகவும் இரண்டு பெரிய கட்சிகள், இவங்க தலைமையில் கூட்டணி அமைந்தால்தான் அவங்க ஏதாவது ஒரு கட்சி ஜெயிக்கும், வெற்றி பெறும்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது ஒரு கூட்டணியில் போய் சேர வேண்டிய சூழல் ஏற்படும் தானே? பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி போகாது. பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி சேர்வார்கள். ஆமாம், அந்தளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்களா தமிழ்? ஆமாம், நாங்கள் 60 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம் சார். 4 பேர் 2 பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கட்சியெல்லாம் 60 லட்சம் ஓட்டுனா அவர் ஓ பன்னீர்செல்வம் 4 லட்சம், அவர் 4 லட்சம், டிடிவி கொஞ்சம் அந்த மாதிரி தானே இருக்குது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவ்வளோ ஓட்டுகள் வாங்கலாம் சார். நாங்கள் 12% வாங்கியிருக்கோம்ல. 12% தனிப்பட்ட முறையில் வாங்கியிருக்கோம். அதாவது 25-30 விழுக்காடு வாங்குறவங்க தலைமையில் ஒரு கூட்டணி அமையுமா, இல்லை 12 விழுக்காடு வாங்கினவங்க கூட்டணி அமையுமா? சார், நாங்கள் 12 விழுக்காடு வச்சுருக்கோம்னா நாங்கள் தேசிய கட்சி, தேசத்தை ஆள்ற கட்சி சார். நாங்கள் கூட்டணி சேர்த்தா தான் இந்த கூட்டணி நல்லபடியாக சண்டை சத்தம் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியும். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண போறீங்க? அதிகாரத்தை நேர்மையாக பண்ணுவோம். அதிகாரத்தை நேர்மையாக செயல்படும். அப்படி நேர்மையாக செயல்பட்டால் அதிகமாக இடங்கள் வைத்திருக்கிற அல்லது அதிகமாக வாக்காளர்களை வைத்திருக்கிற அதிகமான உறுப்பினர்களை வைத்திருக்கிறவங்க தானே தலைமையாக இருக்கணும். யார் அதிகமாக வச்சுருக்கா? இப்போ திராவிட முன்னேற்றம், அண்ணா திராவிட முன்னேற்றம் தான் அதிகமாக. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே அதிகமாக வச்சுருக்கு? இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எம்பியும் வரல, பிஜேபியும் ஒரு எம்பியும் வரல. நீங்கள் இப்போ சொல்லும்போது விழுக்காடு 12 விழுக்காடுன்னு சொல்லுவீங்களா, அது மாதிரி இவங்க 25க்கு மேலே வாங்கியிருக்காங்கல்ல. 25 அப்போ நான் கூட்டணி சேர்த்தா நாங்களும் 20 வரோம்ல சார். அப்போ 20-25 வச்சுருக்கும்போது 2026 உங்கள் தலைமையில் இங்கே ஆட்சி அமைய போகுது. கண்டிப்பாக ஆட்சி அமைப்போம். எங்களுடைய தலைமையில் தான் ஆட்சி அமைப்போம். பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை அவர்கள், மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் தான் நாங்கள் இந்த கூட்டணி சேர்த்து அண்ணாமலை தலைமையில் ஆட்சி அமைப்போம். பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு நிர்வாகி என்ற முறையில் உங்களது தரப்பு செய்திகளை எல்லாம் முன்வைத்தீர்கள். உங்களுக்கு எங்களது மனம் கனிந்த நன்றி. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.